ஹாய் வீவர்ஸ், விஜய் டிவியில் பிக் பாஸ் தமிழ் சீசன் 8வது நிகழ்ச்சி நாளை தொடங்க இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்ற பேரில் பிக் பாஸின் பழைய போட்டியாளர்கள் கலந்துக்கிட்ட அவர்களிடம் பிக் பாஸ் பற்றிய சந்தேகங்கள் பொதுமக்கள் கேட்குறாங்க. இதற்குரிய பிரமோ இப்போது அடுத்தடுத்து வெளியாயிட்டு இருக்கு. பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நாளை அக்டோபர் 6ஆம் தேதி பிக் பாஸின் தமிழ் சீசன் 8வது நிகழ்ச்சி தொடங்க இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக விஜய் சேதுபதி அறிமுகமாகி இருக்கிறாரு. இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி பற்றிய மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிற கேள்விகளுக்கு விடை கொடுக்குற வகையில் விஜய் டிவி புது நிகழ்ச்சி ஒன்றை தொடங்கி இருக்கிறாங்க. அதாவது நாளைக்கு மாலை 6:30 மணிக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடங்குது. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட சுரேஷ் சக்கரவர்த்தி, தாமரை, வனிதா, சனம் ஷெட்டி, ஆர்த்தி, தனலட்சுமி, அமுதவாணன் உட்பட பலர் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களிடம் பொதுமக்கள் பிக் பாஸ் பற்றிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போது ஒரு ரசிகர் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் யாராவது ஒருவர் எதிர்த்து நின்று கேள்வி கேட்டாலும் உடனே அந்த வாரமே அவங்கள எலிமினேஷன் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஏன் அப்படின்னே கேள்வி கேட்க அதுக்கு தாமரை செல்வி பதில் சொல்கிறாங்க. அதில் நம்ம ஒருவர் தலையில் அடித்து காலி பண்ணணும்னு நினைக்க இயலும்போது நம்ம அப்படியே குனிஞ்சு போயிட்டோம்னா நம்ம மேலே தெரிய மாட்டோம். எனக்கும் பிரியங்காவுக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் அதிகமாக சண்டை வந்திருக்கு. ஆனால் வெளியே வந்த பிறகு நீ இந்த இடத்துக்கு ரொம்ப சந்தோஷம், இன்னை வரைக்கும் அவன் எனக்கு மெசேஜ் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அதுக்கு தொகுப்பாளராக இருக்கும் குரேஷ் அப்போ நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கலாமே அப்படின்னு மணிமேகலைய பிரச்சனையை இழுத்து பேசுகிறாரு. இந்த பிரமப்பது விமர்சனங்களை சந்திச்சுட்டு வருது. அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றிய ரசிகர்களோட சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா இது பிரியங்காவை பிரபலப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த நிகழ்ச்சி நடந்த போல தெரிஞ்சு. ஏற்கனவே மணிமேகலை மற்றும் பிரியங்காவுடைய பிரச்சனை இப்போதான் அமைதியாக இருக்குது. இந்த நேரத்தில் எதுக்கு பிரியங்காவை பெருமையாக பேசுவது ஒரு பிரமோல காட்டுறாங்க அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. மேலும் இது பற்றி அப்டேட் கிளம்ப தொடர்ந்து பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.